வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய உடல் நரம்புகளை இரும்பு போல வலுவாக வைத்துக் கொள்வதற்கு என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், குறிப்பாக இந்த ஒரு பழம் எடுத்துக்கொண்டாலே நம்மளுடைய நரம்புகள் 60 வயதிலுமே பலம் பெறும் அப்படின்னா எந்த பழத்தை எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வயசானவர்களுக்கு தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. அதே போல் இளைஞர்களுக்கும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது நமக்கு உடல்களில் நடுக்கம், சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகும். அப்போ நம்ம நரம்புகளை பலம் பெற வைக்கணும் அப்படின்னா நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். ஸோ என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த ஒரு பழம் எடுத்துக்கொண்டாலே நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைக்கலாம் அப்படின்னா அத்திப்பழத்துக்கு முதல் முன்னுதாரணமாக நீங்கள் இருந்து அந்த அத்திப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அத்திப்பழத்துக்கு தான் கொடுக்கணும். அத்திப்பழம் நம்முடைய உடம்புகள் அத்திப்பழம் நம்ம சாப்பிடும் போது அத்திப்பழம் நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு வலிமை கொடுக்குது. உடல் பலத்தையே அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டுங்க. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ நம்ம சாப்பிடும் போது நரம்புகள் 60 வயதிலுமே புத்துணர்ச்சி பெறுவதோடு மட்டும் இல்லாமல் நரம்புகளுக்கு பலமும் கிடைக்குது. நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் தீர்க்கும். இப்போ வயதானவர்கள் ஒருவேளை ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அத்திப்பழத்தை தேன் போன்றவற்றில் ஊற வைத்தெல்லாம் எடுத்துக்காதீங்க. அப்படியே பறிச்சிருக்கக்கூடிய அத்திப்பழத்தை எடுத்துக்கோங்க. உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இளைஞர்கள் கூட அத்திப்பழத்தை தேனில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் தான் அந்த தேன் போன்றவற்றில் ஊற வச்சு அதிக இனிப்போடு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி தினமும் அத்திப்பழம் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகள் நல்லா வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். பிரண்டை கீரையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்குங்க. பிரண்டை கீரையை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அது உடலுக்கு பலம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம் உடல் நரம்புகளையுமே வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நீங்கள் சாப்பிடும்போது சமைத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமலும் முன்னாடியே தடுக்கலாம். ஸோ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் இது 2 நன்மைகளுக்குமே பிரண்டை கீரையை வாரத்தில் 2 தடவை நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகள் நமக்கு 60 வயதிலுமே பலம் பெற ஆரம்பிக்கும். மாதுளம் பழங்களையுமே வயதானவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஸோ இப்போ வயதானவர்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னாலுமே அல்லது வயதானவர்கள் பொதுவாகவே மாதுளம் பழத்தை அப்படியே அதனுடைய அந்த விதைகளை முழுவதுமாக கடிச்சு சாப்பிடணும். இல்லைன்னா நீங்கள் ஒருவேளை விதைகளை எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு பற்கள் பலவீனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது அதனுடைய இயற்கையான இனிப்பு அப்படியே நீங்கள் எடுத்துக்கணும். அது கூட சர்க்கரையோ வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஸோ நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் எப்போதுமே நல்லது தான். மாதுளம் பழம் வித்தியாசமான முறையில் நரம்புகளை பலப்படுத்தும். எப்படி அப்படின்னா மாதுளம் பழம் நம்ம சாப்பிடும் போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தனித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்தும். மாதுளம் பழம் நரம்புகளையுமே நமக்கு வலுப்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலம் பலம் பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். வயதானவர்கள்லாம் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம். இல்லைனா ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படும் போது நெல்லிக்காய் கடிச்சு எடுத்துக்க முடியல அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால உடலுக்கு உடனே பார்த்தீங்கன்னா ஆற்றலை கொடுக்கும். ஸோ எனர்ஜியை கொடுத்து சுறுசுறுப்பாக வைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தையுமே நெல்லிக்காய் வலுப்படுத்தும். ஸோ நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை நெல்லிக்காய் கொடுக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்பு மண்டலம் வலுப்பெற ஆரம்பிக்கும். இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கிடைக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு நெல்லிக்காய் வராமல் தடுக்குங்க. வெற்றிலையை நம்ம பார்த்தீங்கன்னா நரம்புகள் பலம் பெறுவதற்கு வயதானவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிலை நம்ம மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். ஸோ வெற்றிலையை நம்ம சாப்பிடும்போது நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதனால் செரிமான கோளாறுகளில் கூட தடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. இப்போ வயதானவர்கள்லாம் கனமான உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலையை எடுத்துக்கொள்ளும் போது செரிமானத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளையுமே பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இளைஞர்களுமே வெற்றிலை எடுத்துக்கலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுவுமே உங்களுடைய உடல் நலத்திற்கு நரம்புகளை பலம் பெற வைக்கும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம முருங்கைக்கீரை உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரை நம்ம குறிப்பிடலாம். வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை, அதிகபட்சம் 3 முறை நீங்கள் முருங்கைக்கீரையை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது முருங்கைக்கீரை நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அழிக்கும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். ஸோ வாரத்தில் 1 தடவையோ அல்லது 2 தடவையோ 3 தடவையோ நீங்கள் சமைத்து எடுத்துக்கோங்க. முருங்கை பொடியாகவோ துவையலாகவோ
சமைத்து வந்து குழம்புகளில் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதனால் உடல் நரம்புகளும் பலம் பெறும், கண் நரம்புகளும் பலம் பெறும். பேரிச்சம்பழத்தை நம்ம 60 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே போதுமானது. இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை நம்ம பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்குது. பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நரம்புகள் மட்டும் கிடையாது, எலும்புகளும் கூடவே சேர்ந்து நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பலகீனமான உடல் கூட நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். இப்போ நோய்வாய்ப்பட்டு உடல் நமக்கு ரொம்ப மெலிந்து காணப்படுது அப்படின்னா சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள், எலும்புகள், தசைகள் வலுப்பெற்று உடல்கள் வந்து உறுதி பெறும். அப்போ வயதானவர்கள்லாம் உடல் வந்து அந்த 60 வயதிலுமே உறுதியாக வைத்திருக்கணும் அப்படின்னாலுமே பேரிச்சம்பழத்தை அவங்க சூடான பாலில் அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக வந்து வயதானவர்கள் பழங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். தினமும் ஏதாவது ஒரு பழங்களை தங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டே இருக்கணும். அந்த பழங்கள் வந்து வயதானவர்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா சர்க்கரை அளவு குறைவாக இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கொள்ளணும். இளைஞர்கள் வந்து எந்த பழங்கள் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ தினமும் நம்ம ஒரு பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் நரம்புகள் வந்து நல்லா வலுப்பெற ஆரம்பிக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பழங்கள் வந்து ஹெல்ப் பண்ணும். கீரைகள் வயதானவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வந்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் வந்து நல்ல பலனை கொடுக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட்டலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் அதை வந்து பார்த்தீங்கன்னா தினமும் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். வயதானவர்கள், இளைஞர்கள் என அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம். காய்கறி வடிசாறு வெஜிடபிள் சூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து காலை மற்றும் மாலை வேலைகளில் எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் நரம்புகள் வந்து நல்லா வலுப்பெற ஆரம்பிக்கும். வயதானவர்களுக்குமே உடல் நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். வயதானவர்கள் வந்து விதைகள் மற்றும் நட்ஸ் தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா உடல் நலத்தை வந்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பு அமிலங்கள் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதோட விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. குறிப்பாக பிஸ்தா பருப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா பிஸ்தா பருப்புல விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஸோ தினமும் ஒரு கைப்பிடி அளவு வயதானவர்கள், இளைஞர்கள் அனைவருமே விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நம்ம கடல் உணவுகள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா உடல் நரம்புகளை வயதான காலத்திலுமே பராமரித்துக் கொள்ளலாம், ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யும் கேட்டிங்கன்னா நம்முடைய மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அது அவசியமானது. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் அதை குணப்படுத்துறதுக்குமே முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். இப்போ இந்த விட்டமின் B12 வந்து உங்களுக்கு குறைபாடோடு இருந்துச்சு அப்படின்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள், நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். எனவே நீங்கள் கடல் உணவுகளான மீன்களில் வந்து விட்டமின் B12 பார்க்கலாம். ஸோ அதில் நீங்கள் வாரத்தில் 2 தடவை வந்து மீன்களை வந்து எண்ணெய் அதிகமாக சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து மீனை வந்து சமைத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் மீன் சாப்பிடுவதன் மூலமாக அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக்கொண்டு வயதான காலத்திலுமே நரம்புகளை இரும்பு போல் வைத்திருக்கணும் அப்படின்னா இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க, உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.